ஒன்றும் இல்லைன்னா அன்றைக்கி கோயம்பேட்டிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ் ஏறி கிளாம்பாக்கம் வரேன். எனக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா உட்காந்து மோடியை திட்டிகிட்டு வருது. இந்த மோடி கம்நாட்டிக்கு சாவு வர மாட்டேங்குது, கோயம்பேட்டில் இருந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் எங்கே கட்டியிருக்கான் பாரு கிளாம்பாக்கத்துலன்ட்டு. எனக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்காக வர மாதிரி ஆயிடுச்சு. இதை யாரா கிளம்பி விட்டுது அப்படின்னு. உடனே அந்த அம்மா கூப்பிட்டு, அம்மா இது வந்து மோடி கட்டின பஸ் ஸ்டாண்ட் இல்லைம்மா அப்படின்னு. நீ மோடியாலா சும்மா இரு அப்படின்னு. அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அது சென்ட்ரலு. இதை கட்ட ஆரம்பித்தது எடப்பாடி பீரியடில், கட்டி முடிச்சு பேரை அப்பா பேரை வச்சது இவர் பீரியடில். அவங்க 2 பேரையும் போய் கேளு, அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற அவனை போய் இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு. உடனே அப்போ மோடி கட்டலையா உனக்கு? மக்களுக்கு புரிதல் அவ்வளோதான் இருக்குது. நீ எந்த ஏரியாமான்னு. நான் காரனோட அப்படி. உனக்கு யாருமா இதை சொன்னது? எங்கள் வார்டில் ஒரு கவுன்சிலர் இருக்கார், அவர் சொன்னார். அதை தான் நான் சொன்னேன். ரோட்டில் ஒரு பள்ளம் விழுந்தால் கூட அதை மோடி தான் போட சொன்னேன்னு சொல்லுவோம் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் இவங்க வந்து மக்களோட மனசை வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய டெக்னாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை ஒரு 4 நாளைக்கு நல்ல பிரச்சனை பெருசாக்குவாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற பார்த்தா திருப்பங்குன்றம் இஷ்யூ கூட 4 நாள் பெருசாக்குவாங்க. 4 நாள் கழித்து அதை அப்படியே அமைக்கி மக்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவங்க பண்ணுற நாடகம் இது எல்லாமே.